ஒரு விசித்திரமான வேலை. மாணிக்கம் ஒரு வேலையில்லா பட்டதாரி. பண கஷ்டத்தினால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு பழைய பங்களாவிற்கு இரவு காவலர் வேலைக்கு சென்றார். அதாவது வாட்ச்மேன். அந்த பங்களாவை சுற்றி ஒரு பெரிய தோட்டம் இருந்தது. ஆனால் ஊர் மக்கள் அதை கல்லறை தோட்டம் என்று அழைத்தார்கள். பங்களாவின் உரிமையாளர் மாணிக்கத்திடம் ஒரு நிபந்தனை விதித்தார். இரவு 12 மணியிலிருந்து விடியற்காலை 3 மணி வரை நீ பங்களாவின் மாடி படிக்கட்டுகளை பார்க்கக்கூடாது. அங்கிருந்து சத்தம் கேட்டாலும் நீ உள்ளே போகக்கூடாது. நள்ளிரவு கேட்கக்கூடாத சத்தம் கேட்டது. முதல் 2 நாட்கள் அமைதியாக சென்றன. 3ஆம் நாள் நள்ளிரவு 1 மணி அளவில் மாடியிலிருந்து யாரோ அழுவது போன்ற சத்தம் கேட்டது. மாணிக்கம் பயந்தாலும் தனது டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றார். படிக்கட்டுகளில் ஏறும்போதே குளிர்ந்த காற்று அவர் முகத்தில் அறைந்தது. அங்கே அவர் கண்ட காட்சி அவர் இரத்தத்தை உறைய வைத்தது. மாடி சுவர்களில் உள்ள புகைப்படங்களில் இருந்த மனிதர்கள் அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். அவர்களின் கண்கள் நிஜ கண்கள் போல அசைந்தன. திடீரென பங்களாவின் கதவுகள் அனைத்தும் தானாக பூட்டிக் கொண்டன. சுவரில் இருந்த ஒரு பழைய கடிகாரம் மிக வேகமாக ஓடத் தொடங்கியது. மாணிக்கம் தப்பிக்க வழி தேடி அலைந்த போது ஒரு அறையின் அதே மந்திர கடிகாரத்தை மீண்டும் கண்டார். அந்த கடிகாரத்தை அவர் கையில் எடுத்ததும் அவருக்கு ஒரு விசித்திரமான காட்சி தெரிந்தது. அந்த பங்களா உண்மையில் ஒரு பங்களாவே இல்லை. அது ஒரு பழைய சுடுகாடு. அவர் நின்றிருந்தது ஒரு சமாதியின் மேல். கடிகாரத்தின் ஒளியில் அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான நிழல் உருவங்கள் நிற்பதை கண்டார். அந்த உருவங்கள் அனைத்தும் மாணிக்கத்தை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கின. எங்களுக்கு ஒரு உடல் வேண்டும், நீ எங்களுக்கு உதவுகிறாயா என்று ஒரு குரல் அவர் காதுக்குள் கிசுக்கிசுக்கிறது. மாணிக்கம் பயத்தில் உறைந்து போனார். அந்த உருவங்கள் அவரை தொட முயன்றபோது அவர் கையில் இருந்த கடிகாரத்தை அழுத்தி நேரத்தை 10 நிமிடம் பின்னோக்கி செல் என்று வேண்டினார். கடிகாரம் பயங்கரமாக சுழன்றது. சில நொடிகளில் மாணிக்கம் பங்களாவிற்குள் நுழைவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் பங்களா வாசலில் நின்றிருந்தார். இம்முறை அவர் உள்ளே செல்லவில்லை. உயிரை கையில் பிடித்து கொண்டு அங்கிருந்து ஓடினார். மறுநாள் காலை அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அந்த பங்களாவே இல்லை. வெறும் முட்புதர்களும் பழைய சில சிதைந்த கல்லறைகளும் மட்டுமே இருந்தன. மாணிக்கம் தனது கையை பார்த்தார். மந்திர கடிகாரம் அவரிடம் இல்லை. ஆனால் அவர் கையில் ஒரு பழைய பித்தளை சாவி இருந்தது. அந்த சாவி எந்த கதவை திறக்கும் என்பது மாணிக்கத்திற்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.